ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால். இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இதில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4/2024 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 28/3/2024 இருந்து 27/4/2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க, 13/7/2024 இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி வேணும், எவ்வளோ போஸ்டிங்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோ, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 623. ஸோ டேட் பாருங்க, 28/3/2024. நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஆல்ரெடி நான் ரீட் பண்ணிட்டேன். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 62 பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஓவராலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணாலும் ரீட் பண்ணீங்க. நான் இம்பார்ட்டண்டாக வந்து முக்கியமான இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பண்ணி வச்சுருக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் பாருங்கள், நம்ம வந்து போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேம் ஆஃப் தி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர். இதில் வந்து போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 1001. நேம் ஆஃப் தி சர்வீஸ் பாருங்கள், தமிழ்நாடு சிவில் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சிஸ் வந்து டெப்டி கலெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், லெவல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா லெவல் 22 கிரேடில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன் பாருங்க, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அதே சேம் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்க்கான இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 23 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் பாருங்க, அதுக்கான போஸ்ட் கோடு வந்து 1003. தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸஸ் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14 நம்பர்ஸ் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, டெப்டி ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் பாருங்க, 1/7/2024 உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணுன்றத சொல்றாங்க பாருங்க. டெப்டி கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34 தாண்டி இருக்கக்கூடாது, மினிமம் ஏஜ் வந்து 21. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 35 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட்ஸ் பொஸ்ஸிங் B.L டிகிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 இருக்கணும், மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் கன்செப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் அவைலபிள் வரீங்களோ நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இவங்களாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசி அப்படின்னா என்ன, வந்து பிசிஎம்னா என்ன அப்படின்ற அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரியாதவங்க வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணீங்க. அது கீழே பாட்டமில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றது வந்து மஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிடுங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், இதுக்கு ஈக்குவலன்ஸாக என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும், உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பாரு நார்மல் எக்ஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. மென் உமன் இது ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதையும் வெரிஃபை பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 பேஜ் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 175. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் மார்க் வந்து 300. ஸோ நம்பர் ஆஃப் டியூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மார்க் இருக்கணும். அதாவது 90 மார்க்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ் உள்ளவங்க மட்டும்தான் 90. அதர்ஸ் கேட்டகரிஸில் வரலாம் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் வந்து நீங்கள் மினிமம் வந்து எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சிங்கிள் பேப்பர் இந்த இதில் வந்து இதாகலாம். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமுக்கு வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் சொன்னேன்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க். இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். அதாவது 2 கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 hours தான். அதுக்கான மார்க்ஸ் பாருங்கள். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 250. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ஒரு 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 255 வந்து மினிமம் வந்து உங்களுக்கு இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 340 மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதாவது சாரி அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 340 வந்து மினிமம் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கடுத்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை ரீட் பண்ணால் நீங்கள் வந்து இந்த இதை வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 பேஜ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கான குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறோம் அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.